ரீல்ஸ் பெண்ணுக்கும் ரியல் பெண்ணுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை நாம் காண இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கர்நாடக மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய அடையாளத்தை ஆடையை அணியக்கூடாது என்பதாக அரசு உத்தரவு பிறப்பிக்கிறது. அதனால் கல்லூரிகளில் இஸ்லாமிய அடையாளத்தை அணிந்து வரக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதிகமான இஸ்லாமிய பெண்மணிகள் அந்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த சமயத்திலே முஸ்கான் என்ற பெண், நான் பள்ளிக்குள் வருகின்ற பொழுது, படிக்க வருகின்ற பொழுது ஹிஜாபை அணிந்துதான் செல்வேன் என்றும், அந்த ஹிஜாபை எதிர்த்து எத்தனை பிரிவினைவாதிகள் சங்கிகளும் மங்கிகளும் வந்தாலும் அவர்களை எதிர்த்து வெல்வேன் என்பதாக கூறி அந்த எதிரிகளுக்கு மத்தியில் ஒற்றை பெண்ணாக சிங்கம் போல் உள்ளே நுழைகிறார். அவ்வாறு நுழைகின்ற பொழுது அங்கு வெளியே நிற்கக்கூடிய சங்கிகள் அந்த பெண்ணை பார்த்தவுடன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்பதாக முழக்கமிட்டார்கள். அவ்வாறு முழக்கமிட்ட பொழுது அந்த நபர்களை கலங்கடிக்கும் வண்ணமாக அந்த பெண்மணி கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக தன்னுடைய கையை உயர்த்தி கோஷமிட்டார். தக்பீர் முழக்கத்தை முழங்கினாள். சிங்கம் போல் கர்ச்சித்தாள். அந்த வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை அந்த எதிரிகளை தலை சுற்ற வைத்தது என்பதுதான் இஸ்லாமிய பெண்களின் வரலாறுகள் கூறுகிறது. ஆனால் இன்று அப்படிப்பட்ட பெண்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்கான் என்ற பெண்மணி ஹிஜாபிற்காக வேண்டி தன் உயிரையும் துச்சமாக கருதினாள். ஆனால் ரீல்ஸ் பெண்கள், ஒழுக்கம் பியூஸ் போன பெண்கள் ரீல்ஸுக்காக வேண்டி இஸ்லாமிய சட்டத்தை, குர்ஆனை துச்சமாக கருதுகிறார்கள். எனவேதான் இது போன்ற ரீல்ஸ்களை அவர்கள் தினம் தினம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். முஸ்கான் என்ற அந்த வீர பெண் படிக்க செல்லுகின்ற பொழுது ஹிஜாபுடன் தான் செல்வேன் என்று கருத்திட்டாள். ஆனால் இன்றைய பெண்கள் ரீல்ஸில் நடிக்க செல்லுகின்ற பொழுது நான் ஹிஜாபுடன் தான் செல்வேன் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்கான் என்ற பெண் தான் இஸ்லாமிய பெண். ரீல்ஸ் கேர்ள்ஸ்களோ வெற்று மண்ணு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் ஏதும் இல்லை. முஸ்கான் என்ற ரியல் பெண்ணை தான் உலகம் போற்றும். ரீல்ஸ் பெண்களை உலகம் இருக்கும் வரை தூற்றும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகம் ஏதும் இல்லை. எனவே நீங்கள் உலகம் போற்றும் பெண்களாக, இஸ்லாம் போற்றும் பெண்களாக இருக்க போகிறீர்களா, அல்லது உலகமே தூற்றும் பெண்களாக நீங்கள் இருக்க போகிறீர்களா என்பதாக நீங்களே சிந்தித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கர்நாடக மாநிலத்தில் படிக்க செல்லுகின்ற பொழுது, தேர்வு எழுத செல்லுகின்ற பொழுது ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொன்னதும் இந்த இந்துத்துவவாதிகள் தான். இப்பொழுது ரீல்ஸ் முகத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்கள் ஹிஜாப் உடையை அணிய வேண்டும் என்று சொல்லுவதும் இந்த இந்துத்துவவாதிகள் தான். எனவே இந்த இந்துத்துவவாதிகள், இந்த சங்கிகள் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமானவர்கள் அல்ல, உங்களுக்கு பாதகமானவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.